بسم الله الرحمن الرحيم. அழகிய மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இறைவனின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கும் மிக பழமையான பள்ளிவாசல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் இருக்க பழைய ஜுமா பள்ளி, இது மீன்கடை பள்ளின்னு சொல்கிறாங்க. இது கிபி 625-628 கோஸ்ராவின் மகன், அதாவது பெர்சியாவின் ராஜா கட்டின பள்ளின்னு சொல்லப்படுது. இந்த பள்ளி முஹம்மது நபி வாழ்ந்த காலத்திலேயே கட்டப்பட்டுருச்சு. இந்த பள்ளிவாசலை பிரபல இஸ்லாமிய அறிஞர்களான நாகூர் அப்துல் கதீர், ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப், ஓட்டமான் முராட்டின் சுல்தான் போன்ற பல இஸ்லாமிய அறிஞர்கள் பார்வையிட்டிருக்காங்க. இது முஹம்மது நபி வாழ்ந்த காலத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசலுங்கிறதுனால இதுதான் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அப்படின்னும் சொல்லப்படுது. இரண்டாவது பேகம்பூர் மசூதி. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் திப்பு சுல்தானோட தந்தை ஹைதர் அலி கட்டியது. முகலாய கட்டிடக்கலையில் இது மிக பழமையான கட்டிடம். ஹைதர் அலியோட இளைய சகோதரி அமீருநிசா 1772ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அவர்களுடைய நினைவுக்காக தான் ஹைதர் அலி இந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் மிக பழமையான பள்ளிவாசல்களில் ஒன்று. மூன்றாவது சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்க பெரிய பள்ளிவாசல். இதை வாலாஜா மசூதினும் சொல்லப்படுது. திருவல்லிக்கேணியில் உள்ள ஜான் பஜார் பகுதியில் வாலாஜா சாலையில் அமைந்திருக்க ஒரு பள்ளி தான் இந்த பள்ளி. இந்த பள்ளி 1795ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப், அதாவது வாலாஜா குடும்பத்தினால் நவாப் வாலாஜா இறந்த பிறகு அவர்களோட நினைவுக்காக கட்டப்பட்டது. இன்றைக்கும் ஆற்காடு இளவரசர் முகமது அப்துல் அலி தான் இந்த மசூதியை மேற்பார்வையாளராக இருக்காரு. இதை வாலாஜா பெரிய மசூதின்னு அந்த பகுதி மக்களால் அழைக்கப்படுது. இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் மிக பழமையான பள்ளிவாசலில் ஒன்று. நான்காவது ஹாஜிமார் பெரிய பள்ளிவாசல். இது மதுரை நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்க ஒரு பழமையான பள்ளி. இது பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவிலும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து தென்மேற்கு திசையில் 800 மீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. ஓமன்லேருந்து வந்த ஹசரத் ஹாஜி சையீது தாஜுதீன் கூன் பாண்டியனிடமிருந்து பெறப்பட்ட நிலத்தில் இந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு. இது மதுரை நகரின் முதல் மற்றும் தமிழகத்தின் பழமையான பள்ளியில் ஒன்று. இது ஒரே நேரத்தில் 1200 நபர்கள் தொழும் வரை வசதி படைத்தது. ஐந்தாவது கோயம்புத்தூரில் இருக்க அதர் ஜமாத் பள்ளிவாசல். திருநெல்வேலியிலிருந்து வந்த வியாபாரி தனது நினைவு சின்னமாக இந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. இந்த பள்ளிவாசல் 44 வருஷம் கட்டப்பட்டுச்சு. அதாவது 1860 1904 வரை இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. இந்த பள்ளிவாசலும் தமிழ்நாட்டில் இருக்கும் மிக பழமையான பள்ளிவாசல்கள் ஒன்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.